கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் ரெகபோத் நேரத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாய் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த வார்த்தையை கேட்கிறவங்க யாவரையும் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினால் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கென்று தியானத்திற்கென்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதில் இப்படியாய் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான நிறைவு நம்ம வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில் நிறைவு வரும் பொழுது குறை போய்விடும். அப்படின்னா நிறைவு என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது, தேவனை சார்ந்து வாழ்வது, தேவனுடைய வார்த்தையோடு வாழும் பொழுது, தேவனுடைய வசனத்தின்படி வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. அப்போது அந்த நிறைவு நமக்குள்ளே, கிறிஸ்துவனுடைய வார்த்தை நிறைவானது நமக்குள்ளே இருக்கும் பொழுது, வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கிட்ட இருக்கிற குறையான விஷயங்கள், ஆண்டவர் பிரியமில்லாமல், ஆண்டவருக்கு இஷ்டமில்லாத காரியங்கள் நம்மை விட்டு அது வெளியேறும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது ஒரு நிறைவு நமக்குள்ளே வர வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அநேக நிறைவுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் வீட்டில் நிறைவு கொடுத்திருக்கார், உன் குடும்ப வாழ்க்கையில் நிறைவு கொடுத்திருக்கார், உன் வேலையில் நிறைவு கொடுத்திருக்கார், உன்னுடைய தொழிலில் நிறைவை கொடுத்திருக்கார். ஆனால் இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத சில குறைகளை உன்னிடத்தில் வைத்துக் கொள்ளுகிறபடினால் அது ஒழிந்து போகும்படிக்கு, அந்த நிறைவு பரிபூர்ணம் அடையும்படிக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை மிகவும் திரளாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உபாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. உபாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம சற்று கவனமாய் பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளெல்லாம் ஆசீர்வதித்து வருகிறார். நிறைய நிறைவுகளை கர்த்தர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கார். நிறைய நன்மைகளை கொடுத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கார். ஆனால் நம்ம நடந்து வந்த பாதை வனாந்திரமாக தான் இருக்கும் என்று நாம் நினைத்து கொண்டுகிறோம். அந்த வனாந்திரத்தின் வழியாக தான் நீ நடந்து வருகிறாய் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 40 வருஷம் நீங்கள் நடந்து வந்த அந்த பாதையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒன்றும் குறையில்லாமல் அவர் அழகாக நடத்திருக்கிறார். உங்கள் வயது ஒருவேளை 40 இருக்கலாம், ஒருவேளை 30 இருக்கலாம், ஒருவேளை 60 இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு வயது, நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் உள்ள வயதெல்லாம் இருக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்த நிறைவை முதல்ல நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது, அந்த குறைவுள்ள விஷயங்கள் உங்களை விட்டு அகன்று போக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையின் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் என்ன? 40 வருஷம் வனாந்திர பயணத்திலே அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கார்கள். கர்த்தர் பேசுகிற வார்த்தை மோசே சொல்லும் பொழுது அதை செவி சாய்த்து நடந்து கொண்டு வருகிற வழியிலே அநேக விதமான வனாந்திரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த வனாந்திரத்தின் வழியாக அவர் நடந்து வர அங்கே நடக்கிறது என்று அவர்களுக்கு நிறைய குறைகள் வருகிறது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. எனக்கு இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு நல்லா தெரியுது, வனாந்திரத்தின் வழியில் நடந்து போகிறாங்க, இவங்களுக்கு ஒன்றும் குறைபடாமல் நடத்துவேன் என்பதை அவங்க அறியாதபடிக்கு அவர்கள் குறைகளை மட்டுமே எண்ணி பேசிக்கொண்டு முணுமுணுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு குறைவு இல்லாமல் அழகாக நேர்த்தியாக நடத்தியிருக்கிறார். இப்படியாக வேதத்தில் வாசிக்கும் பொழுது, இப்படியாக இந்த யாத்ராகம புஸ்தகத்தில், உபாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவர்களுடைய வஸ்திரங்கள் பழுதாக போகவில்லை, அவருடைய பாதரட்சைகள் தேயவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நிறைவை அவர்கள் பார்க்காமல் அந்த தற்காலத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு வேண்டியதாக இருக்கும் பொழுது அந்த குறையை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் மிகுந்த கவலையோடு இருந்தார்கள். ஆகவே அவர்கள் வாழ்க்கையில் வந்த நிறைவை அவர்கள் பரிபூர்ணமாய் அனுபவித்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் அனுபவித்து கொண்ட அந்த நன்மையை பூரணமாய் பெற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொண்டு
கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கும் அவர்கள் குறைவுகளை அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது நம்மிடத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத குறைவான காரியங்கள் ஒளிந்து போவதற்கு நாம் தேவனை நோக்கி நாம் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்க இந்த நிறைவுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிறைவு எனக்கு போதுமானதாக இருக்கிறது. என்னிலே உமக்கு பிரியமில்லாத எந்த குறைவாக இருந்தாலும் அதை என்னை விட்டு நீங்கள் எடுத்து போடுங்க என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் நம்ம நடத்தி கொண்டு வந்தவர், இதுவரைக்கும் நம்மளுக்கு போஷித்தவர், இதுவரைக்கும் நமக்கு எல்லாவற்றும் செய்தவர் சொல்லுகிறார், உன் நிறைவை நீ பரிபூர்ணம் அடைமடைக்கு உன் குறைவுள்ள இருதயத்தை, உன் குறைவுள்ள ஆத்துமாக்குள்ள இருக்க குறைவான அக்ஷயத்தை நீ விளக்குவாய் என்று சொன்னார். அந்த நிறைவை பரிபூரணமாய் பெறுவாய். ஆகவே நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிப்பாக. ஏதோ ஒன்று நினைக்கலாம், ஃபுல்லாக வீட்டில் நிறைய பணம் வந்துருச்சுன்னா நம்ம தரித்திரமெல்லாம் நீங்கிடும், நம்ம கஷ்டமெல்லாம் நீங்கிடும். அதெல்லாம் முக்கியமல்ல. உனக்கு எவ்வளவு நிறைவு வருகிறதோ அதையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்பட்டு உனக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த விதமான குறைவுள்ள காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அகற்றும் பொழுது அந்த நிறைவு பரிபூரணத்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. ஒரு 3 விதமான குறைகளை ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற நம்ம இடத்துல விரும்புகிறார். முதலாவதாக ஆண்டவர் சொன்ன முதல் குறைவு, ஞானத்தில் குறைவுகள் மாறும். ஞானத்தில் நமக்கு என்ன குறை இருக்கிறதோ அதை மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குப்படுகிறார். ஒரு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஞானம், அநேக நேரம் சொல்லுவாங்க, எனக்கு ஞானம் இல்லாமல் செஞ்சிட்டேன் பிரதர், நான் ஞானம் இல்லாமல் பண்ணிட்டேன், ஞானம் இல்லாமல் இந்த விஷயம் தலையிட்டேன், ஞானம் இல்லாமல் அந்த காரியத்தை செய்து முடித்தேன்னு சொல்வார்கள். கிறிஸ்துவ பிரியமானவர்களை, யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியா சொல்லுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியா சொல்லுங்க, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சமரமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கும் பொழுது ஞானத்தை கொடுக்க தேவனா இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம பிள்ளைங்க சரியா படிக்கிறதுல அவங்களுக்கு ஞாபக சக்தி இல்லை, ஞானம் இல்லை என்று சொல்வார்கள். சிலர் சொல்வாங்க, நான் வீடு தெரியாமல் ஞானம் இல்லாமல் கட்டிட்டேன். சில பேர் சொல்வாங்க, ஞானம் இல்லாமல் இடத்த வாங்கிட்டேன், ஞானம் இல்லாமல் என்னுடைய மகளுக்கு அந்த இடத்துல நான் திருமணத்தை பேசி முடிச்சிட்டேன், இப்போ என்ன பண்றது தெரியல. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் அதை கேட்கணுமா. அவர் கடிந்து கொள்ளாமல் அவர் என்ன பண்ணுவாரோ அப்பொழுது அவர்கள் கொடுப்பார். அவர் கடிந்து கொள்ள மாட்டார். நீங்க மற்றவங்க கிட்ட போயிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்தை கேட்கும் பொழுது தெரிந்தால் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க, அல்லது சொல்லிட்டு அவங்க அதுக்கு நம்மளை ஒரு விவாதவாதம் பண்ணி நம்மளை வேதனைப்படுத்துவார். ஆனால் தேவனிடத்தில் நீங்க கேட்கும் பொழுது, தேவனிடத்தில் நீங்க கேட்கும் பொழுது அது பரிபூர்ணமாய் அந்த ஞானத்தை கொடுப்பார். இன்றைக்கு முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிறைவான ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார் ஆண்டவர். அந்த நிறைவான ஞானம் நம்ம இடத்துல வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஞானம் நம்ம இடத்துல முற்றிலுமாக ஒரு நிறைவு பெற வேண்டும். அந்த ஞானத்தில் குறைவுள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஆண்டவரிடத்தில் கேளுங்க. எப்படி அந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் சொல்லுகிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, பரலத்திலிருந்து வருகிற ஞானமே முதலாவது சுத்தமுள்ளதையும் பின்பு சமாதானமும் சாந்தமும் நிலக்கமுள்ளதையும் இரக்கத்தையும் நற்கிரியினாலும் நிறைந்ததையும் பச்சபாதம் இல்லாததையும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஞானம் எப்படியாப்பட்டதுன்னா பரத்திலிருந்து வருகிற ஒரு ஞானம். அந்த ஞானத்தில் எந்த விதமான பச்சபாதம் கிடையாது. அது இவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆண்டவரை நோக்கி யார் கூப்பிடுறாங்களோ, ஆண்டவரை யார் உண்மையாய் தேடுகிறார்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் யார் உண்மையாய் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் பரிபூர்ணமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நான் அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்ததுண்டு ஊழியத்தின் பாதையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் அந்த நாட்களில் எல்லாரும் அந்த ஞானம் எனக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது திடீரென்று சில காரியங்கள் நாங்கள் ஜெபிப்போம். அப்பொழுது ஆண்டவர் திடீர் ஒரு ஆலோசனை கொடுப்பார். ஆண்டவருடைய ஞானத்தை கேட்பேன். ஆண்டவர் சொல்வார், இந்த காரியத்தை இப்படி செய், இதை விலக்கி விடு, இதுதான் சரியானது என்று சொல்வார். அப்போ ஆண்டவரை கேட்கும் பொழுது புத்தி கெட்டாத ஒரு ஞானம். அந்த ஞானம் இவங்களுக்கு அவங்களுக்கு என்று அல்ல, பொதுவாகவே தேவனிடத்தில் வேண்டுகிற அத்தனை பேருக்கும் ஞானம் கொடுக்கப்படும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் ஞானத்திற்கு குறைவாய் இருப்பீங்க என்று சொன்னால், ஞானம் உங்களுக்கு இல்லை என்று சொல்லி நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க சொன்னால், ஞானம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்துவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு இன்றைக்கு நீங்கள் திகைத்து கொண்டிருப்பீங்க சொன்னால், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு பரிபூர்ணமான ஞானத்தை பரலோகத்தின் தேவன் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று. இந்த கர்த்தருக்கு பயப்பட பயப்பட
ஞானம் மிகுதும் பெருகும். அந்த கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானம் உங்களிடத்தில் விசேஷமாக இருக்கும். நம்மளை தேவன் பார்க்கிறார், அப்படி ஒரு ஞானம். அது தேவன் பார்த்து கொண்டிருக்கார், நம்ம பேசுகிற விஷயத்தை பார்க்கிறார், நம்ம செய்கிற விஷயத்தை பார்க்கிறார் என்று நீங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு பயந்து இந்த பாவங்களை குறைகளை விட்டு நீங்கள் வெளியே வர்றீங்களோ அந்த ஞானம் பரிபூர்ணப்பட்டு ஞானம் உங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் ஒரு சிறு 2 காரியம் என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தை நான் தவறு செய்து விட்டேன். கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிற நான் ஒரு சில விஷயங்களை கவனமாக இல்லாதபடிக்கு 2 தவறை நான் செய்தது உண்டு என்னுடைய வாழ்க்கையில். அப்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே அந்த 2 தவறுகளை உணர்த்தி, நீ ஞானமுள்ளவன், ஞானமற்ற இந்த காரியத்தை செய்கிறாய், ஆகவே நீ எனக்கு பயப்படுகிறபடினால், நீ எனக்கு பயந்து இந்த ஞானமான காரியத்தை செய்வாய் என்று சொன்னால் உன்னுடைய ஊழியத்தின் பகுதியிலே நான் முற்றிலுமாய் இறங்கி வந்து ஞானமான காரியத்தை செய்வேன் என்று எனக்கு கர்த்தர் பேசினார். அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது ஞானமற்ற எந்த காரியத்தை செய்தேன், ஞானமுள்ள காரியத்தை எதை செய்ய ஆரம்பித்தேன் என்று. இன்றைக்கு அநேக நேரங்களில் இந்த வேதத்தை குறித்து அறிவுகள் நமக்கு வேணும். வேத அறிவு ஒரு ஞானம், வேதத்தை குறித்து தெரிந்திருக்கிற ஒரு ஞானம் வேணும். இந்த வேதத்தில் இருக்க சத்தியங்களை நாம் புரிந்து கொள்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும். இந்த ஞானம் எங்கிருந்து வரும் என்று சொன்னால் பரலோகத்தில் தான் வரும். அப்ப பரலோக தேவன் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தினார். ஆகவே முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஞான குறைகளை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் நிறைவான ஒரு ஞானத்தை கொடுக்க போகிறார். ஆகவே அந்த நிறைவான ஞானம் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் மாறும் என்பதற்கு எவ்விதத்திலும் சந்தேகம் கிடையாது. இரண்டாவது ஒரு காரியம், விசுவாச குறைகள் மாறும். முதலாவதாக ஆண்டவர் சொல்றது ஞான குறைகள் மாறும், இரண்டாவது விசுவாச குறைகள் மாறும். விசுவாசத்தில் நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஞானம் இருக்காது. ஏன்னா விசுவாச குறைகள் நமக்கு அதிகமாக இருக்கும். நம்ம நடக்குமா நடக்காதா, இது நடந்துச்சா என்ன பண்ணலாம், இது நடக்காம போச்சு என்ன பண்ணலாம் என்றெல்லாம் சொல்லி நம்ம யோசிப்பது உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறார், உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இப்படியா எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் உங்க முகத்தை பார்க்கும் பொழுது உங்க விசுவாசத்திலே ஒரு குறை உண்டு. உங்களுக்கு தேவன் மேல விசுவாசம் இல்லை, நீங்கள் விசுவாசம் இல்லாதவர்களாக, விசுவாசம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்க. உங்க விசுவாசம் குறைவா இருக்கிறதுக்காக நான் அதை பார்க்கும் பொழுது மிகுந்த வருத்தத்தோடு கூட அதற்காக நான் இரவும் பகலும் நான் தேவனை நோக்கி மிகவும் வேண்டிக் கொள்கிறேன் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் மிக மிக முக்கியம். விசுவாச குறைவு இருக்க கர்த்தர் செய்வார் என்று சொன்னாலும் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார்னா செய்வார், அந்த நம்பிக்கை இருக்கணும். ஐயோ செய்வாரா செய்ய மாட்டாரா, நடக்குமா நடக்காதா, ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் அதை செய்வார், அப்படி நடத்துவார், அவர் சொன்னிருக்கிறார், நமக்கு செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை வேணும். நம்ம விசுவாசத்தில் குறைய குறைய என்ன ஆகணும்னா நம்முடைய முதலாவது ஆவிக்குரிய மண்டலம் பாதிக்கப்படும். நம்முடைய விசுவாச குறைய குறைய நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை, இயேசுவின் மேல் வைத்திருக்க நம்பிக்கையும் குறைந்து போய்விடும். ஆகவே எப்பொழுதுமே நமக்கு அதை கர்த்தர் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். தேவனுக்கு பயந்து இருக்கிற காரியத்திலே தேவனுடைய மேல வைத்திருக்க விசுவாசம் உண்மையா இருக்கும் என்று சொன்னால், அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய முகத்தை பார்க்க, என்னங்க சோர்வா இருக்கீங்க, என்ன கவலையா இருக்கீங்க, ஓ நடக்குமா நடக்காத நினைச்சிட்டு இருக்கீங்களா, அப்படி மற்றவங்க கேட்காதபடிக்கு என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட விசுவாச குறைகளை உங்களை விட்டு நீங்கும்படிக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19-20 சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவனாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்த பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தை பண்ணதை நிறைவேற்ற வளராக என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஹல்லேலூயா. இந்த ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து அங்கே எழுதப்பட்டதை பார்க்க முடியும். இந்த விசுவாசம் என்ன ஒரு விசுவாசம்னா, முதலாவது உலக பிரகாரமாக இருக்கிற அந்த சரீரம் பலவீனம் ஆயிடுச்சு. அதே மாதிரி சாரலுடைய உலக பிரகாரமான அந்த கர்ப்பம், அந்த கர்ப்பப்பை ஆனது செத்து போயிடுச்சு, குழந்தை நிற்கவே நிற்காது. 2 பேருக்குமே சரீர பிரகாரமாக இருக்கிற அந்த விசுவாசம் போயிடுச்சு.
இதுக்கு சாத்தியமே கிடையாது. இது நடக்கணும். ஏன்னா 100 வயது சுமார் 2 பேருக்கும், இவளுக்கு 75 வயது அல்லது அவருக்கு 100 வயது, எப்படி ஒரு 25 வயது இடைவெளிக்குள்ளே இவர்கள் இருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த விசுவாசம் அவர்களுக்கு இல்லாமல் போனாலும் ஆபிரகாமுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. கர்த்தர் என்னை அழைத்து பேசும் பொழுது வானத்தின் நட்சத்திரத்தை காண்பித்து பேசினார், பூமியின் மணலை காண்பித்து பேசினார். அந்த தெய்வம் யாருன்னா, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், என்னுடைய மரித்து போன சரீரத்தை உயிரோடு எழுப்ப வல்லவர். அல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியும் என்று சொல்லி இந்த ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் இருந்தது. ஆபிரகாமுடைய விசுவாசம் எல்லாம் தேவனை பற்றிய ஒரு விசுவாசம். தேவன் சொன்னார் செய்வார், ஆண்டவர் சொன்னார் செய்வார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் செய்வார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், அதை கொடுப்பேன் என்று சொல்லி அவன் நம்பிக்கையோடு இருந்தான். சாராளுக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆபிரகாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது அழகாக, அந்த முழு நிச்சயமாய் நம்பி அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். நம்முடைய விசுவாசத்தை தான் நம்ம தேவன் நமக்கு செய்வார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார், செய்து முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை நமக்கு அதிகாரமாய் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வைங்கன்னு சொல்லியிருக்காருன்னா, இந்த வார்த்தையில் இருக்க விசுவாசத்தை எந்த மனுஷனுக்காகவும் யாருக்காகவும் எந்த ஒரு செயலுக்காகவும் இதை விட்டு விலகாமல் இதன் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவரை உயர்த்தும் பொழுது, ஆண்டவர் மேல பயங்கரமான நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய விசுவாச குறைகள் மாறும். ஹல்லேலூயா. விசுவாசம் மிகப்பெரிய ஒரு வரம், விசுவாசம் மிகப்பெரிய ஒரு கனி, விசுவாசம் என்பது மிகப்பெரிய ஒரு தாளந்து. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் விசுவாசிக்க வேண்டும். காலையில் எழுந்துப்போம் என்ற நம்பிக்கையோடு தான் இரவு தூங்குகிறோம். நிறைய பேர் எழுந்திருப்பது கிடையாது, நிறைய பேர் எழுந்திருப்பது உண்டு. ஆனால் விசுவாசம் எவ்வளவா இருக்கிறது என்பதுதான் முக்கியம். நான் காலையில் எழுந்துப்பேன், நான் ஊழியம் செய்வேன். நான் காலையில் எழுந்துப்பேன், நான் ஸ்கூலுக்கு போவேன். நான் காலையில் எழுந்துப்பேன், காலேஜ் போவேன், நான் வேலைக்கு போவேன். நான் காலையில் எழுந்து நான் என்னுடைய பணிகளை செய்வேன். இது ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை அது ஒரு பெரிய விசுவாசம். அந்த விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற உபாதைகளும் பலவீனங்கள் பிரச்சனைகளை காண்பித்து அந்த விசுவாசத்தை விட்டு விலகவே கூடாது. விசுவாசம் நம் தேவன் பேரில் வைக்க வேண்டும். தேவன் நமக்கு பெரிய காரியம் செய்ய அவர் வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த வசனத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று 21 சொல்லுகிறது. அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அப்படின்னா ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை மேலே சந்தேகமே படலை. சொன்னார் செய்வார், அவ்வளோதான். ஹல்லேலூயா. சொன்னார் செய்வார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும், அந்த விசுவாசம் இருக்கணும். ஏன்னா அவர் சொன்னதை செய்யக்கூடிய ஒரு நல்ல தெய்வம். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களே அவர் சொன்னபடி எனக்கு செய்திருக்கிறார், சொன்ன காரியங்களை செய்திருக்கிறார், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். நான் ரொம்ப விசுவாசிப்பேன். அதிகமாக விசுவாசம் என்னை அதிக நேரம் நான் விசுவாசிக்கிறதுன்னா, எனக்கு ஆண்டவர் எனக்கு செய்வேன்னு சொன்னதில் ஒரு நாள் மாற மாட்டார், மாற்ற மாட்டார், அதை செய்து முடிப்பார். அவன் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று, ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். என் வாழ்க்கையிலெல்லாம் சில நேரங்களில் நிறைய காரியங்கள் எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது விசுவாசத்தில் நிறைய பேர் சோர்ந்து போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர், பிரதர் இனி நடக்காத பிரதர், பாஸ்டர் இனிமேல் அதெல்லாம் உங்கள் கைக்கு வராது, இதெல்லாம் இனிமேல் செய்ய முடியாது உங்களால் ஆடுவோம். ஆனால் எனக்கு உள் மனதுக்குள்ளே இருக்கும், என் தேவன் எனக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே அந்த விசுவாசம் மிக மிக முக்கியமானது. இந்த செய்தி கேட்கிற வேளையில் உங்கள் வேலை, உங்களுடைய கர்ப்பம் செத்து போய் கிடக்கலாம், நீங்கள் ஒரு ஆணாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சில விதமான பிரச்சனைனாலே உங்களுடைய சரீர உபத்திரக்குள்ளாக அந்த குழந்தை பாக்கியத்திற்கு தகுதியற்றவளாக இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் நீங்கள் தேவன் மேலே வைக்க வேண்டும், உங்கள் விசுவாசம் தேவனுக்குள்ளே வைக்க வேண்டும். 100 வயதான அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவரால் முடியும் என்று. அவருக்கு சரீரம் முக்கியமல்ல, அவருக்கு எலும்புகள் முக்கியமல்ல, நரம்புகள் முக்கியமல்ல, உள்ள இருக்கிற பார்ட்ஸ் முக்கியமல்ல, எல்லாமே அவருடையது. அவர் மேல் வைக்க வேண்டிய விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் தரித்திருப்பீங்கன்னு சொன்னால், அந்த விசுவாசம் உண்மையாக இருக்குன்னு சொன்னால், அந்த விசுவாசம் நீங்கள் தேவனிடத்திலிருந்து நீங்கள் பரிபூர்ணமாக பெற்றிருப்பீங்கன்னு சொன்னால் அவரால் எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி நான் மிக அறிவேன். கர்த்தர் நான் மகிமைப்படுத்த நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. மருத்துவ டெஸ்ட்டில் அவருடைய கணவருக்கு குழந்தையே பிறக்காது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் புலம்பினார்கள், அழுதார்கள், குழந்தை பிறக்காது என்று சொல்லி. நான் அவர்களோடு கூட மருத்துவமனைக்கு போயிருக்கிறேன், அந்த நாட்கள் நினைத்து பார்க்கிறேன் இப்பொழுது. ஆனால் அவருக்கு குழந்தை பிறக்காது, இனி வாய்ப்பே கிடையாது என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் அந்த நேரத்தில் சொல்ல சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, இல்லாத இருக்கிறது போல் அழைக்கிறது
அவரால் எல்லாம் முடியும், உங்களுக்கு அவர் செய்வேன் என்று சொல்லியிருக்கார், நிச்சயமாய் கொடுப்பார். உங்கள் வீட்டில் பிள்ளைகள் ஓடி விளையாடும் என்று சொல்லி அந்த நாட்களில் நான் ஆறுதல் படித்து நான் கடந்து வந்து விட்டேன். கொஞ்ச நாளுக்கு பிறகு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. பண்ணி சொன்னார்கள், இப்படி குழந்தை தரித்திருக்கிறது, என்னுடைய மனைவி கர்ப்பம் தரித்திருக்கின்ற அந்த சகோதரர் சொன்னார். பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு அவருடைய இல்லத்துக்கு போனேன். அவளை சந்திக்கும்படியாக போகும் பொழுது அது ஒரு குழந்தை அல்ல, 2 குழந்தை என்று சொன்னார். ஒரே வருஷத்திலே ஆண்டவர் அப்படியேப்பட்ட அற்புதம் செய்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருக்கு சரீரம் முக்கியம் அல்ல, அவருக்கு இப்படியாப்பட்ட காரியங்கள் முக்கியம் அல்ல. தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் அவர் மேல் வைக்கிற விசுவாசம் இங்கே முக்கியமானது. முதலாவது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசத்தில் குறைவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் விசுவாசம் குறைகளை மாற்றிக்கொண்டு விசுவாசத்தின் மேலே உறுதியாக இருப்பீங்கன்னு சொன்னால் அவர் செய்ய போகும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தடைப்பட்டிருக்கிற நன்மையான குறைகள் மாறும். தடைப்பட்டிருக்கிற நன்மையான குறைகள் மாறும். ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. நிறைய தடைகள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில், நிறைய தடைப்பட்டு இருக்கலாம். நிறைய நேரங்களில் நம்முடைய நன்மைகளை நமக்கு ஒரு குறைவை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கலாம். ஆண்டவர் அதில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண இன்றைக்கு அந்த நன்மையான குறைகளை மாற தேவன் நன்மையை கொடுக்கும்படிக்கு அது நிறைவாக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். இந்த சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது. எப்பொழுதுமே சிங்கம் அப்படின்னு சொன்னாரு, காட்டுக்கு ஒரு ராஜா, எல்லாரும் பயப்படத்தக்கதான அதோடைய சரீரங்கள் அப்படி இருக்கும். ஆனால் பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு புறப்பட்டு போகும். பெண் சிங்கம் வேட்டைக்கு புறப்பட்டு போய் அதை வேட்டையாடி மானு அல்லது ஏதோ ஒரு மிருக ராசியை கொண்டு வந்து அது ஒரு ஆண் சிங்கத்தை கொடுக்கும். அது ராஜா மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு ஆண் சிங்கம் பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வந்ததே அழகாக அமர்ந்து அது அழகாய் சாப்பிடுவதை அங்கே நம்ம பார்க்க முடியும். இது என்ன காரணம்னு சொன்னா, இந்த ஆண் சிங்கத்தினுடைய மிக தலையாய்ந்த ஒரு காரியம் என்னன்னா, அது காட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் தன்னுடைய வயிற்றுக்காக, தன்னுடைய உணவுக்காக, நன்மைக்காக, தன்னுடைய வாழ்நாளுக்காக, ஜீவித்திருப்பதற்காக ஒரு குறை உண்டு. என்னால் வேட்டைக்கு போக முடியாது, நான் வேட்டையாடக்கூடிய அந்த கிருபையை எனக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை, அந்த வேட்டையாடக்கூடிய அந்த சூழ்நிலை என்னிடத்தில் இல்லை, எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி அது கலக்கத்தோடு இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் பெண் சிங்கத்தை வேட்டையாடை புறப்பட பண்ணி அதை ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்து இது சாப்பிடும்படியாக ஒரு மிகப்பெரிய நன்மையை உண்டு பண்ணுறார். அப்படின்னா ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு, இப்போ ராஜான்னு சொன்னால் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற எத்தனையோ விதமான மிருகங்கள் இருக்கும், எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கும், அந்த மிருக ராசிகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு ராஜா. ஆனால் இந்த ராஜாவாகிய இந்த சிங்க ராஜ்யத்துக்கு, ஆண் சிங்கமாகிய ராஜாவுக்கு இங்கே ஒரு குறை வருகிறது. ஆனால் அது மேலே ஒரு நம்பிக்கை என்னன்னா, நான் கர்த்தரை தேடுறேன், எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒருவேளை என்னுடைய குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினா இருக்கலாம், நான் கர்த்தரை தேடும் பொழுது எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எனக்கு வர வேண்டிய ஆகாரம், எனக்கு வர வேண்டிய நன்மைகள், எனக்கு வர வேண்டிய நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அது கண்டிப்பாக கிடைக்கும், அல்ல ஒரு நன்மை எனக்கு மாறாது என்று சொல்லி அதை தைரியமாக காத்து கொண்டிருக்கு. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த சிங்கத்தை போல நானும் ஒருவேளை அமர்ந்து கொண்டிருந்தால் எனக்கு நன்மை வருமா என்ற வேதம் சொல்லுகிறது, உனக்கு தடையை நீயே வைத்துக் கொள்ளக்கூடாது, நீங்கள் எழும்பி புறப்பட்டு போகணும். எனக்குள்ள குறையை மாற்று ஆண்டவரே, என்னுடைய குறைவுள்ள வாழ்க்கையை மாற்றி எனக்கு நன்மைகளை தரும்படியாக, அந்த குறைவு நீங்கும்படியாக எனக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரை கேட்கும் பொழுது உங்களுக்காக ஆண்டவர் அந்த குறைவுகளை அகற்றி நன்மைகளை கொண்டு சேர்க்க வல்லவராக இருக்கார். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லி, யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணமாய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையாய் பூரணமான கிரியை செய்ய கடவுது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நிதானமான ஆசீர்வாதத்தை பெறணும். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் நீங்கள் பூரணமான ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ரொம்ப கவனமாக பொறுமையாக நீங்கள் கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் நீங்கள் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைப்பீங்க சொன்னால் சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கிடைக்கும், கர்த்தருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது, பொறுமையாக தேவனை தேடும் பொழுது, பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் நிறைவாக்க வல்லவராக. ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வசனம் இப்படி, ஒன்றிலும் நீங்கள் குறைவுபட்டவர்களாய் இராமல் பூரணமாய் நிறைவுளாய் இருக்கும்படிக்கு
நீங்கள் எதுலேயும் குறைவு குறைவு குறைவுன்னு அதையே சொல்லாமல் இருக்கிற நிறைவை குறித்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பொறுமையாக காத்திருந்தீங்கன்னு சொன்னால், இருக்கிற காரியத்தில் பொறுமையாக நீங்கள் காத்திருப்பீங்க சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரா, பூரணமான கிரியினால உங்களை ஆஸ்வதிப்பார். பூரணமான அவருடைய ஆசீர்வாதத்தினால உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. அநேகருக்கு இப்போல்லாம் மொபைல் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, நான் இப்போ இதை காட்டுறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 இல்லை 2 வச்சுக்கணும்னு ஆசை. அதே சமயத்தில் வந்து மொபைல் வந்து நல்ல விலையுயர்ந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்திருக்கு, இப்போது நிறைய அதை யூஸ் பண்ணணும் ஆசை. எதற்கு பயன்படுத்தணும்னு தெரியாமல் நிறைய மொபைலை வாங்கி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் நம்ம வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அதுதான் வேணும்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு குறைவு, எனக்கு மொபைல் இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி, அந்த குறைவு கிடையாது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் மனத்தாழ்மையோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். ஒரு மொபைல் கொடுத்துருக்காரு, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்குதா இந்த மொபைல், இந்த கம்பெனி தான் கர்த்தர் கொடுத்துருக்கார், நமக்கு இதுதான் தகுதியானது என்று ஆண்டவர் கொடுத்துருக்கார், இதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி இதை பழகி இதை நீங்கள் நேர்த்தியாக கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தடைகளை கர்த்தர் அகற்றி போட்டு நன்மையை கொண்டு வர நல்ல தெய்வமாக இருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தடைகளை நீக்கி போட்டு உங்கள் குறைகளை எல்லாம் அவர் மாற்ற வல்லவராக நன்மைகளை கொடுப்பார். ஆகவே இதுதான் வேணும், இது இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொன்னால் உங்கள் குறைகளை அவர் நிறைவாக்க முடியாதபடிக்கு அவர் அப்படி நிற்பார். நீயாய் மனமாற வரைக்கும் அந்த குறை மாறவே மாறாது. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மூன்றாவது காரியம், நன்மையானவைகளை அவர் எல்லாவற்றையும் மாற்றி, அதாவது தடைப்பட்டிருக்க நன்மைகளை மாற்றி அவர் குறைகளை மாற்றி அவர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கார். முதலாவது ஆண்டவர்கள் வாக்கு பண்ணார், ஞானத்தில் குறையை மாற்றுகிறார். இரண்டாவதாக விசுவாச குறைகளை மாற்றுகிறார். மூன்றாவது தடைப்பட்டிருக்கிற நன்மையானவை குறைகளை மாற்றி அவர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின்படி நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தெய்வமே, இந்த அருமையான நடந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரை நிறைவை பெற்றுக்கொண்டும் இன்னும் குறைகளை பேசி கொண்டிருக்கிற காரியங்கள், குறையை வைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் வந்து பிள்ளைகள் பரிபூர்ணமாய் மாறும்படி கட்ட கிருபை செய்வீராக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உடைய விசேஷமுள்ள நன்மையான ஈவுகள் பரலோகத்திலிருந்து இறங்கும்படி அனுப்பிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி ஆண்டவரை, நன்றி பரிசுத்த ஆவியானவரை, அவருக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு தாய் தகப்பனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய மகன் ஒரு மொபைலுக்காக வீட்டில் சண்டை போட்டு பேசாம இருக்கிறவங்க கிட்ட அதற்காக அழுது நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க. ஆகவே தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்காக அழுது ஜெபிக்க என்னிடத்தில் அவன் கேட்கிற விஷயம் என்னால் செய்ய முடியலன்னு கலக்கத்தோடு இருக்கீங்க. அவனுக்காக ஜெபிக்கிற இந்த வேளையில் அவன் மனம் மாறுகிறான், அவனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். என் அன்பு மகனை கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னுடைய குறைகளை கிறிஸ்து இயேசு மகிமையினாலே நிறைவாக்கும்படிக்கு ஆண்டவர்களுக்கு உதவி செய்வாராக, உதவி செய்வாராக. குறைகள் எல்லாம் மாறி போகிறது, மாறி போகட்டும் அப்பா. ஆண்டவரே, செய்தியின் வேளையிலே ஆண்டவரே இப்பொழுது கேட்டுக்கொண்ட நேரத்திலே ஆண்டவரே சரீரத்திலே குறைவோடு கூட ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற மேல் உடைய வல்லமை இறங்குவதாக, எல்லா உபத்திரவங்கள் நீங்கி பரிபூர்ண சுகமடைவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. சுகமடைவார்களாக, சுகமடைவார்களாக இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் பூரணமாய் பெற்றுக்கொண்டு இன்னும் அந்த குறையான பாவத்தை விட்டு வெளியே வரவிடாதபடிக்கு போராடுகிற அசுத்தாவின் வல்லமைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, வெளியேறட்டும். கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னும் இருதயத்திலும் உன் வீட்டுக்குள்ளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத அசுத்தங்களை வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிற என் அன்பு குடும்பமே, அந்த குறைவை ஆண்டவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அது நிறைவாய் மாறாதுக்குள்ளாக இந்த நிறைவை பூரணமாய் பெற்றுக்கொள்ளும்படி இந்த குறைவை அகற்றி போட உன்னை ஒப்புவிப்பா என்று சொன்னால் கர்த்தர் உன்னை மிகவும் திரளாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட அத்தனை பேரும் வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ரெகோபோத் சுவிசேஷ சபை என்று கர்த்தருடைய மகிமைக்காக வியாசாப்படி பகுதியிலே வைத்து நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தியின் வேளையிலே திரையிலே வந்திருக்கிறதான விலாசத்திற்கும் கீழே வந்திருக்க மொபைல் நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு எப்பொழுதெல்லாம் ஜெபித்துக் கொள்ளலாம். நீங்கள் வேறு ஏதாவது சபைக்கு போகாமல் இருந்தால் அல்லது சபைக்கு போகணும் என்ற வாஞ்சியோடு இருப்பீர் என்று சொன்னால், அருகில் இருக்கிறவர்கள் யாராவது இருப்பீர் என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொண்டு சபைக்கு வரும்படி மிக அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.